வணக்கம். இன்றைக்கி பொங்கல். பொங்கல்னாலே ஒரு ஸ்பெஷல். அப்படின்னா சின்ன வயசில் நிறைய பொங்கல்லாம் நிறைய கொண்டாடிருக்கோம். அப்போல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸு எடுத்து வச்சோம் மறுநாள் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பொங்கலை நாளைக்கு பொங்கல்னால் தூக்கமே வராது. ரொம்ப ஹாப்பியாக, மணி மைண்ட்லாம் எதுவுமே இருக்காது. மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் தான் மேபி தீபாவளி எல்லா பண்டிகையுமே அந்த மாதிரி தான். வீட்டை ரொம்ப டார்ச்சர் பண்ணி எனக்கு அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அந்த பொங்கல், அந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே. ஆனால் இப்போ நம்ம மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு பொறுப்புக்கு வந்தோன்னா நமக்கு நிறைய பணங்கள், நிறைய கமிட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது வந்தோன்னா பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டோமோ என்னமோ. இந்த கவர்மெண்ட்டு மற்ற விஷயங்கள் நம்ம கேலண்டரை பார்த்து தான் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறோம். மனசுக்குள்ளே ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. பொதுவாகவே நிறைய நான் இல்லை, எல்லார் மனசுக்குள்ளேயே அது இருக்கும். பழைய பொங்கல் மாதிரி, பழைய தீபாவளி மாதிரி ஒரு கொண்டாட்டம் இல்லையே அப்படின்னு. இப்போ கொரோனா நிறைய ப்ராப்ளம், எக்கச்சக்கமான ப்ராப்ளம். ஸோ எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருங்க. ஸோ சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். உடம்புல பக்கத்தில் டிஸ்டன்ஸ், சோசியல் டிஸ்டன்ஸ் 3 மீட்டர்ஸ் இடைவெளியே நிறைய சொல்கிறாங்க. நிறைய ஃபாலோ பண்ணுறோம். ஒரு கடைக்கு போனால் கூட்டமாக இருக்குது, சரி தள்ளி நிற்கிறோம். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ஆகிட்டு நம்ம ஃபெஸ்டிவல்ஸையும் ரொம்ப டிஸ்டன்ஸில் கொண்டாந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இந்த நெக்ஸ்ட் இயரில் இந்த இயரே கொரோனா எல்லாமே போயிட்டு எல்லாம் ஜாலியாக, சந்தோஷமாக, ஹாப்பியாக எல்லா ஃபேமிலியோட நம்ம கிராமங்களில் இருக்கிற மாதிரி சிட்டியும் பொங்கலை நல்லா கொண்டாடணும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தவங்களும் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அவங்கவுங்க உறவு முறைகளுக்குள்ளே போய் பொங்கலை நிறைய என்ஜாய் பண்ணணும். பழைய மாதிரி வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். ஸோ எல்லாம் பி சேஃபாக இருங்க. பொங்கல் இந்த பொங்கலோடு முடிய போகிறதில்ல, நம்ம அடுத்தடுத்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரேஷன் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கும் நம்மளுடைய உழவர் திருநாள்ன்றதை லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணி, ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும். இந்த பொங்கலை கஷ்டம் இல்லாத, வழி இல்லாத பொங்கலாக கடந்துட்டோம்னா ஸோ அடுத்த பொங்கல் நமக்கு நல்ல ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் சொன்ன நார்ம்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஸோ ஹாப்பி. அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல் எப்படி வாய்க்கில் போய் இனிக்குதோ நம்ம உடம்புல, நம்ம வாழ்க்கையும் ஸ்வீட் ஆகும், இனிக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. பாய்.